தமிழினி, கௌதம் அக்கா, அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பால் ஊத்தும் போது வேண்டிக்கோங்க, நல்லா வேண்டிக்கோங்க. போடுங்க, போடு, எடுத்துக்கோ, எடுத்துக்கொடு கௌதம்க்கு. கௌதம், கௌதம், எங்க போலாம்? கௌதம், கௌதம், ஐயோ, கௌதம், ஏய், நில்லு, கௌதம், 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 ஐயோ, சீக்கிரம் போடு, கௌதம். அறிவு இருக்கடா உனக்கு? பாலை எடுத்துட்டு போயிட்டா செத்துருப்படா. செத்து போறேன்க்கா, நான் செத்து போறேன். அம்மாவோட சேர்ந்து போறேன்க்கா. தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்குக்கா. அம்மா கையால சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குக்கா. டேய், செத்து போனா நீ அவங்க கிட்ட போயிடுவேன்னு யாரடா சொன்னது உனக்கு? யார் சொன்னது சொல்லு. ஒருத்தருக்காக ஒருத்தர் சாக ஆரம்பிச்சா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. மேல போன அம்மாவும் தங்கச்சியும் நீ நல்லா வாழணும் தாண்டா நினைப்பாங்க. இப்படி கோழத்தனமா செத்து போய் அவங்களோட வாழ நினைக்க மாட்டாங்க. ஒருத்தர் இருக்கும்போது காட்டுற அன்பை விட அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் காட்டுற அன்பு தாண்டா பெருசு. அவங்க வாழாம போன மீதி வாழ்க்கையை நாம வாழ்ந்து காட்டணும்டா. அக்கா, நீ சொல்றதெல்லாம் நல்லாதான்க்கா இருக்கு. ஆனா தாய்நாடும் இல்லாம தாயும் இல்லாம இப்படி தவிக்கிறோமேக்கா. இது பாருடா, அம்மா இனிமே வர மாட்டாங்கடா. அது அவங்க மேல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. உனக்கு சோறு ஓட்டி விட நான் இருக்கேன்டா, கூட தமிழ் நீ இருக்காடா. அப்புறம் ஏன்டா இப்படிலாம் பண்ற? ஏய், நீ ஏன்டி அழற? நீ அழறதுனால தானே அவனும் அழறான். வாடா, நட. அக்கா, தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்குக்கா. அவளும் நானும் ஓடி பிடிச்சு விளையாடுவோம். எங்க ரெண்டு பேரையும் அம்மா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப நான் ஒரு தடவை கேட்டேன், என்னம்மா தங்கச்சியோட கண்ணத்துல மட்டும் பொட்டு வச்சிருக்கீங்கன்னு. அதுக்கு நீ ஆம்பளை புள்ளடா, அவ பெண் குழந்தை, அதனால கண் படக்கூடாதுன்னு வச்சிருக்கேன்னாங்க. யார் கண்ணு பட்டுச்சோக்கா? அவங்க கடலோட போயிட்டாங்க, நான் கண்ணு இல்லாம போயிட்டேனேக்கா. அக்கா, நானும் தங்கச்சியும் ஒரு நாள் கடைக்கு போனப்போ நான் எங்களை துரத்திட்டு வந்துச்சு. நான் கல்லை விட்டு அடிச்சேன், அது ஓடிடுச்சுக்கா. அதே போல சுனாமி அப்போ நான் தங்கச்சியை காப்பாத்திருக்கணும்க்கா. அந்த பழா போன மரம் மட்டும் வராம இருந்திருந்தா நான் நிச்சயம் தங்கச்சியை காப்பாத்திருப்பேன்க்கா. அக்கா, எங்களை அழாதன்னு சொல்லிட்டு இப்ப நீ ஏன் அழற? சொல்லுக்கா. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு எல்லாருமே ஊர்ல சந்தோஷமா இருந்திருப்போம். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு நம்ம குடும்பமே சதறி போச்சு. நாம இலங்கையில தமிழரா பிறந்ததை தவிர வேற என்ன பாவம் செஞ்சோம்? சிங்கள வந்தா நம்மள கொல்றான்னா இயற்கையும் நமக்கு எதிராவே இருக்கே. இந்த கொடுமையை நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இதெல்லாம் விதியோட விளையாட்டு, அடித்தானே ஆகணும். அக்கா, நம்ம ஊர்ல மட்டும் குண்டு வெடிக்கலன்னா நாம இங்க அகதியா வந்திருக்க வேண்டாம்ல? உங்களோட தம்பி இலங்கை ஒரு தரித்திரம் பிடிச்ச ஊருதான். அப்படிலாம் சொல்லாத.
அது நம்மள சுமந்த மண், நம்ம அப்பா அம்மாவை சுமந்த மண். அங்க வாழ வந்த சிங்களவ மானம் கெட்டு போனதுனால நாம இப்படி வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மண்ணை என்னைக்கும் பழிக்க கூடாது சொல்லிட்டு. சரி, நேரமாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். சரி விடுங்க, எப்படி இருந்தாலும் போராடி வாழதானே வேணும். ஏற்கனவே நேரமாச்சு, அத்தை என்ன சொல்ல போறாங்களோ. நம்ம ஊர்ல அப்பாவி ஜனங்க கொத்து கொத்தா சாவறத இறக்கம் இல்லாம வேடிக்கை பாக்குறதுன்னா சுனாமிக்கு கூட நம்ம மேல இறக்கம் வரல. ஈழ தமிழர்களை கடவுளால கூட காப்பாத்த முடியாது போல கிடக்குது. சும்மா இந்த கதையெல்லாம் விடுங்க, முதல்ல நம்ம வாழறதுக்கான வழியை பார்ப்போம். அங்க வீட்டுல அத்தை என்ன கொதிக்க போறாங்களோ நானே அதை நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். நீ என்னடானா ஊரை பத்தி பேசிட்டு இருக்க, இவன் என்னடானா உயிரை விடுவேன்னு சொல்றான். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாகணும். மூடுற வாய, இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத. வாடா. நில்லடி. என்னடா கோலம் இது? பீச்சில் நீச்சல் அடிச்சிட்டு வரியா? பீச்சுக்கு போறேன்னு 3 பேரு கிளம்புனது இப்படி கூத்தடிக்கிறதுக்கு தானா? அப்பா ஆத்தா இருந்தா இப்படி எல்லாம் ஆட்டம் போடுவீங்களா? நான் இழிச்சவாயே, அதனால ஏமாத்திட்டு ஈஸியா போயிட்டு வரீங்கல்ல. கடையிலயும் வீட்லயும் நல்லா மூக்கு முட்டை தின்னா தெனவெடுக்க தான் செய்யும். அதான் இப்படி பிக்னிக் போன மாதிரி ஆடி அசைஞ்சுக்கிட்டு வரீங்க. ஒருத்தருக்காவது அடைக்கல வந்திருக்கிறோமேங்கிற எண்ணம் இருக்கா? என்னமோ 5 கோடி ரூபாய் கையில கொடுத்திருக்கிற மாதிரி சந்தோஷமா வரீங்க. மா, இப்ப எதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுற? அவங்களே என்னைக்கோ ஒரு நாள் தான் சேர்ந்து போயிட்டு வராங்க, அது உனக்கு பொறுக்கலையா? ஏய், வாய மூடுறி. என்னமோ முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு பேசுற. இந்த புறம்போக்கங்களை பத்தி எனக்கு தெரியாதா? மா, சும்மா இருடி. உடம்புக்கு முடியலன்னு சொல்லியிருக்கேன். கடலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்து வேலைய பார்க்க வேணாமா? என்னமா பேசுற நீ? யார் நீ வீட்லயும் கடையிலயும் மாடு மாதிரி உழைக்கிறாங்க, அதுவும் கணக்கு தெரியலையா? இன்னும் என்னதான் அவங்க செய்யணும்னு நினைக்கிற? ஓ, பெத்த தாயை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? எல்லாம் இவ கத்து கொடுத்தாளா? என்னடே யாழினி, நான் இல்லாதப்ப என் பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிறியா? டியூஷனு அப்படிலாம் இல்ல. தெரியுண்டி உன்னை பத்தி எனக்கு. ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு ஊரையே கெடுக்கிறவ தானே நீ. மா, கொஞ்சம் வாய மூடுறியா? ஏய், எதுக்கு எடுத்தாலும் அவங்களே குத்தி குத்தி பேசிட்டு இருக்க? அவங்கள திட்டத்துல உனக்கு என்னமா சந்தோஷம் கிடைக்குது? டேய், நீ வாய மூடுறி. இதுங்களை வச்சு மேய்க்கிறதுல என்னடி பிரயோஜனம் இருக்க? சரியான தண்ட சோறுங்க. விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். இதுங்க என்னடா வாழ்க்கை பூரா இங்கேயே இருக்குதுங்க. இன்னைக்கு என்ன தினம் தெரியுமா? அது வந்து டேய், என்ன நாளா இருந்தா எனக்கு என்ன? கூணு குருடு எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டுறதுக்கும் கழுவி போடுறதுக்கும் நான் இருக்கேன்ல. ராகினி, உங்க அம்மாவை தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம்னு சொல்லு. என்ன விஷயம் என்று தெரிஞ்சு பேச சொல்லு. நான் இப்படி இருக்கும் போதே என் தலையில மிளகா அரைக்கிறாங்க. பேசாம இருந்தா பெசநகர் சுடுகாட்டுல எரிச்சிட்டு வந்துருவாங்க. யா, நீயே ஒரு தண்டச்சோறு, உன் சொந்தக்காரங்களும் அப்படிதானே இருப்பாங்க. விளங்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா நடக்கிறதே வேற, வில்லங்கமாய் போகும். ஏன், என்ன என்ன பண்ணுவ? இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா உனக்கு? என்ன நாள்யா? சுனாமி நினைவு நாளடி. தாயும் தங்கச்சியும் சுனாமியில பறி கொடுத்துட்டு கடற்கரைக்கு போய் மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு வராங்கடி. இது தெரியாம கோபத்துல வாய்க்கு வந்தபடி பேசுறியடி. பாவம், இதுங்களே அம்மாவை பறி கொடுத்துட்டு நிக்குதுங்கடி அனாதையா. வெந்த முன்னில வேலை பாய்ச்சாதடி. அம்மா, நீ பேசுறத பார்த்தா ஏதோ உங்களுக்கு நல்ல Dress எல்லாம் எடுத்து கொடுத்து படிக்க வச்சு சும்மாவே அவங்கள உட்கார வச்சு 3 வேளை சாப்பாடு போடுற மாதிரி பேசுற. நான் கூட நம்ம கடைக்கு வந்ததே இல்லம்மா. ஆனா யாழினி விடிஞ்சதுல இருந்து பொழுது சாயிற வரைக்கும் கடையில தான் எல்லா வேலையும் பாக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா இங்கேயும் எல்லா வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க. அவங்கள எப்படிமா நீ இப்படி திட்டுற?
சரி சரி, நான் என்ன பெருசா பேசிட்டேன்னு அப்பாவும் மகளும் வக்காலத்து வாங்குறீங்க? பீச்சுக்கு போயிட்டு லேட்டா வந்தாங்களேன்னு கேட்டேன். போயிட்டு சீக்கிரம் வந்தா யாரு கேக்குறாங்க? அம்மாவும் தங்கச்சியும் செத்து போனா அது விதி, யார் தடுக்க முடியும்? சுனாமின்னு ஒரு அலை வந்து மொத்தமா கவிட்டு போயிடுச்சு. நானும் நிம்மதியா போய் சேரணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்படி ஒரு காலம் வரவா செய்து, சாவு கூட என்ன பார்த்தா பயந்து தான் போகுது. அழாதீங்க. அவ கிடக்குறாம்மா. அவ அப்படிதான் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. மத்தவங்களை குத்தி கிழிக்கிறதே அவளோட வேலையா போச்சு. எனக்கு பழகி போச்சு, நீங்களும் பழகிக்கோங்க. அக்னி, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போமா. எல்லாரும் குளிச்சிட்டு சாப்பிடட்டும். போம்மா, அழைச்சிட்டு போ. போம்மா. குட் மார்னிங் முதலாளி. வேலையை பாரு, பெரிய தோரா இருக்கு. ஏய், யாழ்லிங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் வரல. அரிசி மூட வாங்க போனால் நானே வந்துட்டேன். இவ்வளோ நேரம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா ஜெகனுங்க, அவனும் போயிருக்காங்க, வருவாங்க. அவன் வேற ஊருக்கு போகணும் சொல்லிட்டு இருந்தான். அவன் பாட்டு சொல்லாமலாம் ஓடிட்டு போகிறான். வர வர எல்லாருக்கும் இங்கே குளிர்விட்டு போச்சுரு. நமத்து போனோம் பட்டர் பிஸ்கெட் மாதிரி ஆயிட்டீங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு அடுப்பில் போட்டு வறுக்க போகிறேன் பாரு ஒரு நாள். ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? அவ என்ன கடற்கரையை சுத்தி பார்க்கவா போயிருக்கா? தண்ணி எடுத்துட்டு வர தானே போயிருக்கா, வருவா. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நல்ல விஷயத்த நினைக்க மாட்டீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்னடி நினைக்க மாட்டேன்? வெளுக்க போகிறேன். சரி, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? அரிசி மூட்டையை தூக்கி கொண்டு போய் உள்ள வைங்க, போங்க. மூஞ்ச பாரு, மைதா மாவை அரிசி மூட்டையை தூக்கிட்டு போகுது. ஏய் இங்கே வா. இந்த ஊர் கூட தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் உனக்கு? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வர வேண்டாமா? ஏய் துளசி, இங்கே வாடி, வாங்க. ஏங்க இப்படி கத்துறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க சாப்பிட்றவங்களுக்கு இலை போட வேணாமா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். போய் பழச்சொல்ல போய் வித்துட்டு வா போ. என்னடி பார்க்குற? போய் வித்துட்டு சொல்கிறல, வித்துட்டு வா போ. மாமா, வெயில் அதிகமா இருக்கு, எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கு. அக்கா இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு அங்க போய் வர வைக்கணுமா? என்ன நீனா அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? எப்பவும் தானே போகிறா, இன்னைக்கு என்ன புதுசாக போகிற? போகலைன்னா பழச்சொல்லையெல்லாம் கெட்டு போயிடும். போ சொல்ல அவளை. இல்ல மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்கள்லாம் வந்துருவாங்க, ஒருத்தையால சமாளிக்க முடியாது. அதான் அக்காவும் இருந்தா. இந்த பறையா நீ ஊர்லேருந்து வந்த புதுசில் மச்சான் மச்சான்னு கூப்பிட்டே இல்லை, அதோட நல்லா இல்லை. ஆனால் இப்போ மாமா மாமான்னு அவளை மாதிரி கூப்பிட்ற பார்த்தியா, கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. இனிமே அப்படியே கூப்பிடு. என்ன சொல்கிற? ஏய், நீனு போலையா? போடி, நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. போ. இதெல்லாம் அங்க போய் விக்கிறதுனால பெரிய லாபம்லாம் வராது. இங்க வச்சு வித்தாலாவது விக்கும். லாபம் வச்சு வித்தா ஈ தான் வரும், லாபம் வராது. அவளை அங்கேயே போட்டும். போ சொல்ல அவளை. யாழினி, நீ என்ன சொன்னாலும் என் புருஷன் கேட்க போறதில்ல. எதுக்கு தேவையில்லாதது அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்க? இவரை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் தெருவுக்கு போகணும். நானே தெருவுக்கு போறேன். போ போறேன்.
அப்புறம் யாழினி உள்ள நிறைய வேலை இருக்கு போமா. பழம் ரொம்ப பழுத்துருச்சு, கொஞ்ச நாளைக்கு தானே தனியாக வைப்போம். என்ன பாப்பா நீ பாட்டுக்க எல்லையும் தண்ணியை வச்சுட்டு போயிட்ட, என்ன வேணும் கேட்க மாட்டியா? சாரி சார், என்ன சாப்பிட்றீங்க? 2 இட்லி 1 வடை. மத்தியானம் வந்து இட்லி வடை கேட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும் சார்? அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடு. இப்போ பரோட்டாவும் சப்பாத்தியும் மட்டும்தான் கிடைக்கும். அப்படியா? அப்ப முருகலா ஒரு சிலோன் கொத்து பரோட்டா சீக்கிரம் போய் கொண்டு வா பாப்போம். யாழினி நீ இப்படி வேலை செய்யறது பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? இப்பவா நான் இந்த வேலையை செய்றேன்? உங்க வீட்டுக்கு எப்ப வந்தனோ இதெல்லாம் அப்பவே பழகிக்கிட்டேன். முன்னாடி வேற, இப்போதான் நீ என் பார்வையில் அதிகமாக பட ஆரம்பிச்சிருக்க. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கடையை பாரு எப்படி இருக்குன்னு. களை கட்டி இருக்கு, கல்லாப்பட்டியும் நிறைஞ்சிருக்கு. நீ ஒன்று பண்ணு, நீ கல்லால் உட்காரு, நான் சப்ளை பண்ணுறேன். இதெல்லாம் அத்தை பார்த்தாங்க, நான் தொலைஞ்சேன். எங்கள் அம்மா தானே, எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியாதா? எப்போ பாரு திட்டிகிட்டே இருப்பாங்க, பிள்ளைகளையும் திட்டுவாங்க, புருஷனையும் திட்டுவாங்க. இந்த பாரு, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கணும். இது பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏய், துளசி நீ ஒன்றா இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த பாரு, தமிழ்நாட்டில் சொத்துக்காக வாரிசுக்காக அக்கா தங்கச்சி 2 பேரையும் ஒரே ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நம்ம ஊரில் தான் அப்படி இல்லை, இங்கே ரொம்ப சாதாரணம் தெரியுமா உனக்கு? டேய் பாண்டி, இங்க நிறைய எச்சையில கிடக்கு, வாரி குப்பை தொட்டில போடு. நீ எப்படா வந்த? நான் காலைல வந்தேன் முதலாளி. நீ காலைல வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். இங்கே எப்படா வந்த? நீங்க அக்கா கிட்ட ரூட் போட்டுருந்தீங்களே, அப்பவே வந்தேன் முதலாளி. நான் வேணும்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் முதலாளி. வைடா வைடா, இந்த ரெக்கமெண்டேஷன் வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போய் பரோட்டாக்கு மாவு பேச போ. போடா. எங்கே வரேன் நான் ஒரு ஆளையே காணும். நம்மளை ரொம்ப நேரமாக தெரியுது. எங்கேயாவது மாட்டிருப்பானோ? வாங்கப்பு, இப்பதான் வரீங்களா? உங்களோட பேரு மாரி தானே? மாறி நான் தான். அண்ணன் இருந்த வர எங்களுக்கு மீன் பிடிக்க எந்த பிரச்சனையும் இருந்ததில்ல. இப்ப தொழில் செய்ய முடியாம தான் எங்க உயிரை பணைய வச்சு உங்களை காப்பாத்தி கூட்டி வர்றோம். நீங்க டீசல் கடத்திருப்பீங்க, அதனால உங்களை விட்டிருப்பினோம். முதல் மாதிரி இப்ப அதுக்கு வழி இல்லை தானே? என்ன தம்பி இப்படி பேசுற? உங்களுக்காக நாங்க போராடுறோம். அண்ணே, நாங்க உங்களோட கதையை கேட்க இங்க வர இல்லை. நாங்க எங்களோட பிரச்சனையை பார்த்துக்கிறோம், இல்லைன்னா சாகிறோம். நாங்க இங்க அடுத்து என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுங்க. தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்க வேண்டாம். தம்பி, உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இங்க பாரு, இங்க கியூ பிரான்ச் போலீஸ்னு நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்களையும் நான் கவனிக்கணும். நீங்க தான் ஏதாவது பார்த்து பார்க்காமையும் கூடுதலா செய்யணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? இப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்? என்ன தம்பி இப்படி கேக்குறிய? இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. இங்க உள்ள நடைமுறையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்பெல்லாம் அகதிக முன்ன மாதிரி வர்றது கிடையாது. அப்படியே வந்தாலும் முகாமுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்கள அகதியாவும் பதிய மாட்டாங்க. பாருங்கப்ப,
கியூ பிரான்ச் கண்ணில் பட்டீங்க அவ்வளவுதான். செங்கல்பட்டு சிறப்பு முகாம்ல உங்க எல்லாரையும் போட்டுருவாங்க. அப்புறம் நீங்க வெளியிலயும் வர முடியாது, ஊருக்கும் போக முடியாது. அண்ணே நாங்க சென்னைக்கு போகணும் அண்ணே. இங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறதா வந்திருக்கேன்னு தெரியும். தம்பி நான் ரொம்ப ராசியானவன் தம்பி. என் படகுல வந்தவனுங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்கானுங்க தம்பி. என்ன கவனிச்சுன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன பண்ணீங்க? இவ்வளவு பேசுற புரிஞ்சுக்காம இருக்கீங்க. நீங்க கேட்ட காசு இவ்வளவுதான், எங்கட கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. தம்பி நான் தான் சொன்னேன்ல, இந்த பாரு முன்ன மாதிரி சூழ்நிலை இல்ல. எனக்கு நீ காசு தர வேணாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதாவே நினைச்சுக்க. இந்த பாரு நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா கியூ பிரான்ச்சுக்காரன் கண்ணில் பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அண்ணே கோச்சுக்காதீங்க அண்ணே, நாங்களும் கஷ்டப்பட்டவங்க தான். அங்க வாழ இயலாம உங்களோட நாட்டுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்க தானே உதவி செய்யணும். அதுக்காக தான் சொல்றேன், உங்களை பத்திரமா தனுஷ்கோடியில இருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். என் சொந்தக்காரன் ஒருத்தன் கியூ பிரான்ச்ல எஸ்ஐயா இருக்கான், அவனை கவனிச்சா எல்லாம் நடக்கும். காசு கொடுக்கணும் தம்பி, அப்பதான் இங்க காரியம் நடக்கும். இது உங்க ஊர் இல்லையா, எங்க ஊரு. நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும்.